இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். அது என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் பற்றி ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நாளை தீர்ப்பு படத்தில் வந்து ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அந்த படம் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 2-3 படம் கழித்து நம்ம 2-3 நிறைய படம் கழித்து அடுத்தது வந்து வெங்கடேஷ் அவர்கள் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு நம்ம விஜய் அவர்களை வச்சு. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, செல்வா அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமாவை எவ்வளவு நேசிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன். அதை கேளுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது என்னன்னா, அந்த படத்தினோட கிளைமேக்ஸ் காட்சி கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. நடக்கும்போது வந்து ஒரு அருவி வந்து கீழே கொட்டிட்டு இருக்கிற மாதிரியும், அதில் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே வந்து ஹீரோயினி மாட்டிட்டு இருக்கிற மாதிரியும் மேலே தொங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஷார்ட் படி என்ன பண்ணணும்னா, கூண்டு இங்கே தொங்கிட்டு இருக்கிற கூண்டில் வந்து இங்கே ஸ்டெப்பு மேலே நின்று விஜய் சார் வந்து ஒரே டைவில் அந்த கூண்டை போய் பிடிச்சி தொங்கி அந்த ஹீரோயினை காப்பாற்றணுங்கிறது தான் சீனு. வெங்கடேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜய் சார்கிட்ட வந்து இது நீங்கள் பண்ண வேண்டாம், இது அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும், இதை பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாரு. உடனே விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கண்டிப்பாக அதை நான் தான் பண்ணி ஆகணும், வேறு யார் பண்ணாலும் அது கஷ்டம் தானே, அதை நானே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றாரு. உடனே சரி கொஞ்ச நேரம் ஷூட்டிங் பிரேக் விட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே வெங்கடேஷ் சார் என்ன பண்ணுறாருன்னா, உடனே சந்திரசேகர் அதாவது விஜய் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான சீனு சார் பண்ணுறேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே பண்ணி விட்டுறாதையா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், தயவுசெய்து வேண்டாம், அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் ரொம்ப இழுத்து விட்டுறாதீங்க, வேறு யாராச்சும் டூப் வச்சு பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேறு எதுவும் கூட பண்ணிக்கலாம், இல்லை வேறு சீனை கூட மாற்றிடுங்க, ரொம்ப ரிஸ்க்காக இருந்தான்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வெங்கடேஷ் அவர்கள் வந்து விஜய் சார்கிட்ட என்ன சொல்லிக்காருன்னா, கம்பல்சரி அப்பா பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நீங்கள் இதுக்கு மேலே நான் என்ன கம்ப்ரமைஸ் நான் கம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த சீன் நான் நடிக்கிறேன், இல்லைன்னா இதுக்கு அப்புறம் வர சீனை நான் நடிக்க மாட்டேன், இதோட பேக்கப் பண்ணிடலாம், கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிடலான்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாரு வெங்கடேஷ் டைரக்டர்கிட்ட. சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு, சரி நீ ரொம்ப அவர் தர்மசங்கடமான சூழ்நிலையாயிருது, என்னடா பண்ணுறது, அப்பா வேண்டாங்கிறாரு, இவர் நடிக்கிறேங்கிறாரு, இது ஒன்று ஆகி போச்சுன்னா கடைசியில் நம்ம மேலே பழி வந்துருமேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப பயப்படுறாரு. பயந்தோடனே அந்த சீனில் வந்து கடைசியில் அந்த ஸ்டெப்பில் நின்று அந்த டைவ் அடித்து அந்த கூண்டுக்குள்ளே டைவ் அடித்து அந்த ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி கிளைமேக்ஸ்ன்னு அது வந்து அவ்வளோ அற்புதமாக அதை பண்ணி முடித்தார் நம்ம தளபதி அவர்கள். அதை பண்ணி முடிச்சோன்னே யூனிட் பூரா கிளாப் அடித்தாங்க 2 நிமிஷத்துக்கு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அந்த படத்தில். இதை கேட்டோடனே எஸ்ஏசி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கோவப்பட்டாலும் அப்புறமேல பையனுக்கு வந்து நம்ம சினிமா மேலே இருக்கிற நம்பிக்கையில் அதில் கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது, கண்டிப்பாக முன்னேறுவான்னு சொல்லிட்டு அப்போ வந்து சந்திரசேகர் சார் வந்து விஜய் வந்து வாழ்த்தினாரா, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத இனிமேல், ஆனால் இப்போ எடுத்தது பரவாயில்ல, இனிமேல் எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொன்னாருன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அவர்கள் வந்து இந்த வீடியோ பகிர்ந்துருக்காரு. அதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.